தமிழக மாநில எல்லையை ஒட்டியுள்ள ஊத்துக்கோட்டை அருகே உள்ள பகுதிதான் இந்த சம்பவம் நடைபெற்ற பகுதி. குறிப்பாக திருப்பதி மாவட்டம் சத்தியவேடு மண்டலத்திற்கு உட்பட்ட தாசுகுப்பம் என்ற கிராமத்தில் அடங்கியுள்ளது இந்த ஆதரவற்ற குழந்தைகளின் ஆசிரமம் இங்கு வருகிறது. இங்கு சுமார் 35க்கும் மேற்பட்ட ஆண் குழந்தைகள் தங்கி கல்வி பயின்று வரும் நிலையில் அந்த விடுதியில் பயிலும் பெரும்பாலான மாணவர்கள் தமிழக பகுதிகளில் அமைந்துள்ள பள்ளிகளில் தான் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இன்று பார்த்தோம்னா அந்த மகாவீர் ஜெயந்தி தினத்தையொட்டி தமிழகத்தில் பெரும்பாலான பள்ளிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள் விடுதியில் தங்கியிருந்த நிலையில் இதை பயன்படுத்திக் கொண்டு விடுதியை நிர்வகிக்கும் நிர்வாகிகள் அந்த ஆதரவற்ற குழந்தைகளை கடும் வெயிலிலும் பாராமல், அதாவது மேல் சட்டை கூட குழந்தைகளுக்கு இல்லாமல் இந்த கட்டுமான வேலைகளை செய்ய வைத்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அந்த குழந்தைகள் பார்த்தோம்னா அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு அந்த கடும் வெயிலில் செல்லும் அந்த காட்சிகள் வெளியாகி கடும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த மாணவர்களை கட்டாயப்படுத்தி இந்த வேலை விடுதி நடத்தும் நபர்கள் செய்ய வலியுறுத்தியுள்ளார்களா என்ற கேள்வியும் பல்வேறு தரப்பினரிடையே எழுந்துள்ள நிலையில், மேலும் இது குறித்து ஆதரவற்ற குழந்தைகள் விடுதி நிர்வாகிக்கும் இயக்குநர் அற்புதராஜ் என்பவரிடம் நாம் சத்தியம் டிவியிலிருந்து தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அதுபோன்று நடக்க வாய்ப்பே இல்லை என்று அவர் தெரிவித்தார். இருப்பினும் இதற்கான ஆதாரம் தங்களிடம் உள்ளது என்று கூறிய போது விடுதியில் உள்ள காப்பாளர் இது போன்ற சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பார், அவர் மீது நான் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன் என்று கூறி போனை வைத்துள்ளார். இருப்பினும் பார்த்தோம்னால் இது போன்று நடக்காமல் பார்த்துக் கொள்கிறேன் என்றும் கூறியுள்ளார். குறிப்பாக பார்த்தோம்னால் ஆதரவற்ற குழந்தைகள் அங்கு தங்கி பயின்று வரும் நிலையில் தங்களுக்கான வேலை, அதாவது துணி துவைப்பது உள்ளிட்ட பல்வேறு வேலைகளை செய்து கொள்ளலாம். ஆனால் இது போன்று கடும் வெயிலும் அந்த மேல் சட்டை கூட இல்லாமல் இந்த மண் சுமக்க வைத்த சம்பவம் பார்த்தோம்னால் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த நபர்கள் மீது, இந்த குழந்தைகளை வேலை வாங்கிய நபர்கள் மீது ஆந்திர மாநில அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல தரப்பினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை எடுத்து வருகின்றனர். அதுதான். தகவலுக்கு நன்றி மோகன்.